ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோமா? நம்ம தளபதி விஜயை பத்தியும் நம்ம ரமேஷ் அமைச்சரை பத்தி தான் பார்க்க போறோம். சார், பழனி ஆண்ட ஒரு கோயில் நடத்த ஒரு 1.5 ஏக்கர் வேற ஒருத்தவங்க பட்டா போட்டாங்க சார். அது தொடர்பா சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க அந்த வழக்கு. இந்த நடத்த வாங்கினதே அறநிலைத்துறை அமைச்சர்னு உருட்டிட்டு இருந்தாங்க, கவனிச்சிங்களா? ஆமா, ரமேஷ் அவர்கள் சொல்லிட்டு. யார் இது மாதிரி உருட்ட வச்சது? திமுக யாராவது இருப்பாங்க. பொய்யா சார்? அவர் ஏமா பண்ண போறாரு சார்? இத்தனைக்கு 100 கோடின்றாங்க சார். 100 கோடி அவர்கிட்ட எப்படி சார்? 20 ஏக்கரும் என்னமோ அவங்க அப்பா வாங்கினாரு. வேல்யூ 2 crores. ஓகே. ஜூனியர்ல இது பத்தி செய்தி வந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் தண்டாயுதபாணி சுவாமிகள் மடம் இருக்கிறது. அந்த மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.4 ஏக்கர் நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு தனிநபர்கள் இருவருக்கு பத்திரம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் மடத்தின் முக்கிய புள்ளிகள். நிலத்தை வாங்கியவர்கள் மாவட்டத்திலேயே இருக்கும் இனிப்பு மாஜியின் பினாமிகளாம். சக்கரபாணி அவர் தான் அந்த ஊரு. இப்ப ரமேஷ் வாங்கினாருன்னு நீங்க விட்டுறீங்க, அண்ணனை கோத்து விடுறீங்களா? கோர்த்துட்டு 3 பேர் வாங்கி அது இப்ப இந்த மாதிரி ரமேஷ் தான் அந்த லேண்டை வாங்கினாருன்னு பரப்புறதுக்காக அவங்கள கைது பண்ணிருக்காங்களே, அது கரெக்டா பார்த்து? கரெக்ட் தான் சார். ஏன்? ஆமா, வளர்ந்து பரப்புனாலும் கைது தான் பண்ணும். அடுத்து ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்கே மொட்டிலே கறிக்கட்டுன்னு சொல்லுவீங்க பாருங்க, அந்த மாதிரி. கரெக்ட். எல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதா? உனக்கு தெரியாது பொய் பண்ணது திமுக. அந்த 2 பேர் வாங்கினாங்களே, அந்த லேண்டை வாங்கினாங்களே, கோர்ட்டெல்லாம் ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. இந்த ஜஸ்டின் மணிகண்டன் ஆளு அதுக்கு முன்னாடி ஒரு சப் ரிஜிஸ்டர் அங்கே இருந்திருக்காரு. அந்த நான் பண்ண முடியாது போய் அப்படின்ட்டாலும் அந்த இடத்திற்கு என்று ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ண முடியாதுன்றாரு. அந்த ஜஸ்டின் மணிகண்டன் பழனியின் சார் பதிவாளர் அல்ல, கொடைக்கானலில் இருக்கும் சார் பதிவாளர். அவருக்கு இதை கூடுதல் பொறுப்பு போட்டு பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பண்ணி மாட்டிட்டாங்க. அண்டு அந்த சிங்கிள் ஜட்ஜு ஆர்டரை எதிர்த்து டிவிஷன் பெஞ்சில் டெம்பிள் அப்பீலுக்கு போய் பத்திரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ யாருக்கும் இல்லை, போச்சு. அந்த 2 கோடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்குறது கூட வசதி இல்லையா. ஸோ கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிடுச்சு. அண்டு மோடக் வில் டூ ஏ குட் ஜாப். இன்னொன்று, அங்கே இருந்த ஒரு சனி ஒழிந்து காற்றிற்கு சென்று விட்டது. அதனால் காட்டில் கரடியுடன் பேசிவிட்டது. ஆமாம், அதனால் அங்கே விசாரணை நியாயமான முறையில் செம்மையாக நடைபெறும் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். அதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய வந்தவங்கள பாதி பேரை இவங்க பொய் சொல்லி கொண்டிருக்காங்க. அதுக்கு உதாரணம் காமராஜர். இது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பத்திரிகையில என்னென்ன எழுதி அசிங்கமா தப்பா எழுதி இவருக்கு அங்க இருக்குன்னு சொல்லி சொத்து இருக்குன்னு சொல்லி எழுதி அந்த மாதிரியே அந்த மனுஷனை தோக்கடிச்சு கொண்டவும் செஞ்சுட்டாங்க. கடைசியில் அவர் பேக்கெட்ல இருந்தது 10 ரூபாய். இது கடைசியில இவங்க போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நாங்க சும்மா எங்க கதைக்காக எழுதணும், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜெயிச்ச பிறகு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டார். இந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட கட்சி, மானங்கெட்ட அரசியல்வாதிகள் தமிழ்நாடு மக்கள் எப்படிதான் நம்பி இத்தனை வருஷம் வளர்த்து விட்டுருக்காங்கன்னு எனக்கே தெரியல. சரி, நம்ம தளபதி விஜய் கதைக்கு வருவோம். ரீசெண்டா இப்போ பஸ் இன்று பெரம்பூருக்கு போயிருக்கும் போது அவர் மேல ஒரு சர்ச்சை. கையை கொடுக்கல, காலை கொடுக்கல, ஸ்மைல் பண்ணல, இப்படி பார்க்கல அப்படி பார்க்கலன்ட்டு. இதெல்லாம் என்னங்க இருக்குது? இவனுங்க கிட்ட வந்தாலே துஷ்டரோகி மாதிரி அடிச்சு தள்ளுவானுங்க, அது தப்பா தெரியல. ட்ரெயின்ல வந்தவன மூஞ்சில கன்னத்துல அடிச்சு வெளியே திறத்துனானுங்க, அது தப்பா தெரியல. மக்கள் பக்கத்துல நின்னா என்னமோ இவங்க மக்கள் பணத்தை தின்னு வளர்ந்தவங்க இவங்க உடம்பு. ஆனா மக்களை தொடுறதுக்கு இவங்களுக்கு வலிக்கும். இவங்கெல்லாம் இதை பத்தி பேசலாமா? ஜென்சி கிட்ஸ் தான். நான் ஜென்சி கிட்ஸ் தான் சொல்லுவேன், ஜென்சி ஜெட் எல்லாம் சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு அரசியல இவங்க கேவலப்பட்டு நிக்கிறதுக்கு காரணமே அவங்களோட குணங்களும் அவங்க செஞ்ச ஆக்ஷன்ஸும் தான். இதனால நம்ம தளபதி விஜய் சொல்றதுக்கெல்லாம் இவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அடுத்தது, பல பேர் மேல ஊழல் புகார். மிஸ்டர் ரமேஷ் அவர் மேல ஒரு ஊழல் புகார் சொல்லியிருக்காங்க. ஆனா அது பொய்யின்று நிரூபணமாகி சிபிஐக்கு அந்த கேஸை மாத்திருக்காங்க. இவங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. நல்லது தானும் பண்ண மாட்டாங்க, கடைசி வரைக்கும் யாரையும் பண்ணவும் விட மாட்டாங்க. எவன் பண்ணாலும் அவங்கள கொல்லாம விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் முடியாது ராசா. உள்ளங்கையில எல்லாத்தையும் வச்சிருக்கோம். பார்த்த உடனே பார்த்து கண்டுபிடிச்சு யாரு தப்பு பண்ணா யாரு தப்பு பண்ணலன்ட்டு மக்களுக்கே தெரிஞ்சிருது. அதனால உங்க ஆட்டம் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி பலிக்காது. இனிமேட்டு பொத்திக்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது, தமிழ்நாடு மக்களுக்கும் நல்லது. See you, bye bye from ASP Army YouTube channel.